பாடுவோமா? அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். வச்சு சொல்லாமல் அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம், துதித்து துதித்து பாடியே போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். மூவரான பிதாசுதன் தூய ஆவியில் முதலிடம் வகித்திடும் அப்பா நீரே. மூவரான பிதாசுதன் தூய ஆவியில் முதலிடம் வகித்திடும் அப்பா நீரே. முதல்வரின் திரு பாதம் இரண்டிலும் முத்தங்களை தந்தே நாங்கள் தொழுகிறோம். முதல்வரின் திரு பாதம் இரண்டிலும் முத்தங்களை தந்தே நாங்கள் தொழுகிறோம். அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. வானத்தையும் பூமியையும் மனிதராம் என்னையும் ஞானத்தாலே படைத்திட்ட நாதன் நீரே. வானத்தையும் பூமியையும் மனிதராம் என்னையும் ஞானத்தாலே படைத்திட்ட நாதன் நீரே. சிருஷ்டிப்பின் காரணராம் தேவனே, சிருஷ்டிகள் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். சிருஷ்டிப்பின் காரணராம் தேவனே, சிருஷ்டிகள் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. எந்தன் சித்தம் ஒன்றும் வேண்டாம் அப்பா பிதாவே, உந்தன் சித்தம் போதும் என்ற இயேசுவே. எந்தன் சித்தம் ஒன்றும் வேண்டாம் அப்பா பிதாவே, உந்தன் சித்தம் போதும் என்ற இயேசுவே. எந்தன் பாவம் என்கிறவே அனுப்பிய உந்தன் அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். எந்தன் பாவம் என்கிறவே அனுப்பிய உந்தன் அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம், துதித்து பாடியே போற்றுகிறோம். அப்பா பிதாவே உம்மை துதித்து துதித்து பாடியே போற்றுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா
சுதனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே துதிப்போம் அல்லேலூயா பிதாவுக்கே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே அப்பா பிதா என்று உம்மை கூப்பிட செய்திடும் புத்திரர்கள் சுவிகார ஆவியும் தந்தீரே அப்பா பிதா என்று உம்மை கூப்பிட செய்திடும் புத்திரர்கள் சுவிகார ஆவியும் தந்தீரே பயந்திடும் அடிமையின் ஆவியை பெற்றிடாமல் பிள்ளைகளாயிருக்கிறோம் பயந்திடும் அடிமையின் ஆவியை பெற்றிடாமல் பிள்ளைகளாயிருக்கிறோம் அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம் துதித்து பாடியே போற்றுகிறோம் அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம் துதித்து பாடியே போற்றுகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே நல்ல கைகளை தட்டி புத்திரர்கள் சுவிகார ஆவியை பெற்றதால் கிறிஸ்துவுடன் சுதந்திரர் ஆனோமே புத்திரர்கள் சுவிகார ஆவியை பெற்றதால் கிறிஸ்துவுடன் சுதந்திரர் ஆனோமே அவரோடு மகிமையை அடையவே அவரோடு பாடுவை சகிக்கின்றோம் அவரோடு மகிமையை அடையவே அவரோடு பாடுதலை சகிக்கிறோம் அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம் துதித்து பாடியே போற்றுகிறோம் அப்பா பிதாவே உம்மை பணிகிறோம் துதித்து பாடியே போற்றுகிறோம் அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா சுதனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆவிக்கே அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான பாடல் திரியேக தேவனை முக்கியப்படுத்தி அவரை போற்றுகின்ற அருமையான பாடல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எவ்வளோ பெரிய அன்பு! அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அன்பு, அந்த அன்பு பெரியதான அன்பு. நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நம்ம பார்க்கும் போது தேவன்னாவே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பயபக்திக்குரிய நாமம் அது. ஒரு பாவம் செய்து ஒரு தவறு செய்து அந்த நாமத்தண்டையிலே அந்த கூடாரத்தண்டையில் யாரும் என்ன பண்ண முடியாது? செல்ல முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிற ஆசாரியன் மாத்திரமே அந்த இடத்துல செல்ல முடியும். அவர்களே பாவம் செய்திருந்தால் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு கால்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? சங்கிலினால் கயிறுனால் கட்டப்பட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஏதோ ஒரு துணிகரமான ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவில் ஒரு பாவம் செஞ்சுருந்தாருன்னா அந்த இடத்துல மறைச்சி விடுவார். பின்பாக என்ன பண்ணுவாங்க? யாரும் அவங்கள தூக்கிற கூட போக மாட்டாங்க, அப்படியே இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயபக்திக்குரிய நாமம் அது. அந்த நாமம் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாமத்தை என்ன பண்ணுறாங்க? யெகோவா யாவே என்கின்ற நாமத்தை பெரிய நாமமாக என்ன பண்ணுறாங்க? அவர்கள் இன்னும் அதை மதித்து கனம் பெற்றுகிறார்கள். அதனால் பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில் அந்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாலமாக வந்து அவர் மூலமாக நாம் பிதாவை சந்திக்க தரிசிக்க அவர் நமக்கு மனதுருகினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் சோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம்
அல்ல, எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் நிமித்தமாக உன் சந்ததிகள் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அதே போல இயேசுவின் பிதா உயர்த்தினார். அதே போல இயேசுவின் மூலமாக அவரை தொழுது கொள்கிற அனைவரையும் அவர் அக்செப்ட் பண்ணி அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே, என் மேல மனதுருகினீர், என் மேல நினைச்சு பார்த்தீங்க, சிலுவையில என்ன நினைச்சு பார்த்தீங்க. ஆண்டவரே, நீர் என்னை நினைச்சு பார்க்க நான் பாத்திரன் அல்ல. நான் துணிகரமாக பாவம் செய்திருக்கலாம், நான் பாவத்தில் இருந்திருக்கலாம், குழியில் இருந்திருக்கலாம். காணாமல் போன ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பன் தேடி வந்தார். அதே போல காணாமல் போன நம்மை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அருமையான பாடல். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை உள்ளது. ஹல்லேலூயா. என்னைக்குமே அந்த இரக்கம் நம்ம விட்டு நீங்க அது உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலை தோறும் புதிதாக இருக்கும். ஆனால் தான் காலை தோறும் புது புது கிருபைகள் என்ன பண்றார்? தருகிறார். நேற்றை தந்த கிருபை மாத்திரமல்ல, இந்த நாளில் கூடான பாடுகள் சோதனைகள் எல்லாம் சகித்து கொண்டு அதை மேற்கொண்டு ஜெயிக்க புது கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். மனதுருகும் தெய்வமே. ஆமென். அருமையான பாடல். அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், ஒவ்வொரு நாளும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, சிலுவையிலே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் அப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மாலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், ஆமென். சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை.
சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதார மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். தழும்புகளால் எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். தழும்புகளால் சுகமானோம். தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். glory. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்கள் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஆமென். தேடி வந்த மனிதர்களை தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் அன்னைக்கு சிலுவையில் மனதுருகிறனால தான் நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்? என்ன பெற்றுக்கொண்டோம்? இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனதுருவனா தான் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கல்லான இதயங்கள் சதையான இதயங்களாக மாறும்போது தான் அவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தெல்லுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பார்வனை போல கடின இருதயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்த நம்மை ஒரு நாள் அவர் அழைத்து அவர் ரட்சிப்பு என்ன, அன்புனா என்ன, ஹல்லேலூயா, எல்லாரையும் நேசித்தார். இயேசுவை போல் யாரும் நேசிக்க முடியாது, அப்படி தானே? ஆமென். யார் அவங்க இடத்துல பாவம் செஞ்சு மனிதரை கூட்டிகிட்டு வந்தாலும், ஒரு பிசாசு பிடிச்சவனை கூட்டிகிட்டு வந்தாலும், ஒரு உபசாரத்தில் பிரியப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூட்டிகிட்டு வந்தாலும், ஒரு பாடுகள்னால ஒரு பாவத்தினால அவன் சரீரம் வியாதிப்பட்டு இருந்த ஒரு மனிதனை கூட்டி வந்தாலும்,
எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், காட்டி கொடுத்த யூதாசே வந்திருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? சகோதரனே என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடிக்க எதுவுமே எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொல்ல முடிஞ்சு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அவன் உரிமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பிசாசு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்லணும்னா, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? சொல்லிடுவான். அப்படி தானே? நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவன் வெறுக்கிற காரியம் இருக்குதோ, பிசாசு பிரியப்படுகிற காரியம் இருக்குதோ, பிசாசு சொல்லிடுவான். ஏன் பிசாசு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பிசாசு சொல்லுவான், ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நயந்திருக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவனுக்குள்ள அதே சிந்தை நம்மளுக்கு இருக்கணும். அவர் எப்படி எல்லாத்தையும் நேசித்தாரோ அதே போல் நாம் நேசிக்கணும், அரவணைக்கணும், அன்பு செலுத்தணும், பாவத்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு யார் எதிரி சொல்லுங்க? பிசாசு மாத்திரம்தான் எதிரி. யார் எதிரி? பிசாசு மாத்திரம்தான் எதிரி. ஆமென். அதனால் எல்லாரும் நேசிங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஆவியை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை நல்லவனாக்கி அவர் அலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் மனதுருக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? உள்ளமெல்லாம் முருகுதையா இந்த சிலுவையில் அன்பை நோக்கி பார்க்கும்போது. என் கண்ணு கலங்கணும், என் நாவால உம்மை தூச்சி பாடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஆமென். தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. சொல்லுங்க. தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை அறியாததற்கு முன்பாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறான காரியங்கள். நல்லவன்னு யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அப்புறம் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு மைண்டோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில். போன வாரமே சொன்னல, நிறைய வழியில் நம்ம புரியாத புதிராயிரும். அப்படி தானே? நல்லவன் மாதிரி இருக்கிறோம், கெட்டவன் மாதிரி மாறிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? உன்னை நான் பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்தேன், அசுத்தத்திற்கு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தவான் ஆக வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அழைத்து உன்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவினுடைய வேலை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம். எதுக்கு அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு மேலே வருகிறது? காலைதோறும் அந்த கிருபை வருகிறது என்று சொல்லி அந்த பாட்டில் பார்த்தோம். பார்த்தீங்களா? அவை காலைதோறும் புதிதாக இருக்கும். எதுக்கு அந்த கிருபை? ரத்தத்தினால் அந்த கிருபை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அவர் விட்டு தூரம் போனாலும் நமக்கென்று ஒரு ரத்தம் பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதை எந்த சூழலிலும் எந்த கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்கல்ல? அவருடைய அன்பை ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆமென். ஆமென். இந்த காலை வேளையில் ஆவியானவரை வாஞ்சித்து, நிறைவான ஆவியானவரை நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே என்று சொல்லி, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வந்தால் சூழ்நிலை மாறுமா? திமுமாரத காரனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருந்தது? ஒரு கவலைக்கிடமாக இருந்தது. நண்பர்கள் அவனை ஒரு பிரயாசத்தோடு அவனை அழைத்து வந்தார்கள். சூழ்நிலை மிக மோசமாக, ரொம்ப பாடு நிறைந்ததாக இருந்தது. நினச்சி பாருங்க, அந்த வீட்டில் மேலே
அவனை தூக்கிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பான், அவனை கீழேயும் போற்றக்கூடாது, அழகாக அந்த கூரையை பிரித்து அவனை இறக்குறாங்க. சூழ்நிலை எப்படி இருந்தது, ஆனால் அந்த சூழ்நிலையை ஏசப்பா என்ன பண்ணார், அந்த வேலையில் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? ஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியும் அந்த பாடுகள் எவ்வளோன்னு. அவ்வளோ கஷ்டமுள்ள ஒரு ஸ்திரீ, ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். சூழ்நிலை மாறினது. ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தண்டையிலே இருந்தவனுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தது? அவருடைய சூழ்நிலை மிக பரிதாபமாக இருந்தது. யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவனையும் இயேசு தேடி வந்தார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரியே, இன்னைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியாததும் சாத்தியமாகும். எனக்கு முன்பாக செங்கடலாக இருக்கலாம், என்னுடைய மாம்சீகமாக நான் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது அதை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஆவியானவர் அங்கே வந்தால், மோசேவே நீ சொல், செங்கடலை பிளந்து நடக்கும்படி உதவி செய்த தகப்பன். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து நடக்கும்படி உதவி செய்த தேவன், எரிய கோட்டையை தகர்த்தெறிந்து கடந்து செல்லும்படியாக உதவி செய்த தேவன் இன்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் எந்த சூழ்நிலையும் கலங்காதீங்க. இயேசு வந்தால் அற்புதம் நடக்கும். ஆமென். மேலான நாமத்தை நாம் வைத்திருக்கிறோம். நிறைவான ஆவியானவரே என் வாழ்க்கையில் வாங்க. வனாந்திரம் வயல்வெளியாகும், பாலானது பயிர்நிலமாகும், நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். அருமையான பாடலை அனைவரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஒரு நம்பிக்கையோடு இயேசு வந்தால், ஆவியானவர் அசைபாடினால் நாங்கள் விடுதலை உண்டு. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, பாலானது பயிர்நிலமாகும். அப்பா, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர்நிலமாகுமே. சொல்லுங்க கையில வச்சு. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. விசுவாசத்தோடு முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, பலவனமா இருக்கிற காரியமெல்லாம் பலனாய் மாறப்போகிறது.
விசுவாசத்தோடு பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுவே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுவே. அழைப்போம் நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அவரை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தி மறுபடி பிறக்க வைத்தீர். என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம். ஆவியானவரே
காலை வேளையில முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளதப்பா. ஒப்பு கொடுத்து பாட போறீங்க. நிறைவான ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது அவர் மாத்திரமே உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும். ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். பவுல் அதனால தான் சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் பவுல்? பவுல் என்ன சொன்னார்? நான் 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 சவுலாக இருந்தபோது நான் 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 யார், நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய சுயசித்தத்தின் மேலே நின்று கொண்டிருந்தார். இயேசுவை அறிந்த பிறகு சுயசித்தத்தின் மேலே அவர் பயணிக்க முடியாது என்று தெரிந்து அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லி எப்பொழுது தன்னை அவர் முதன்மைப்படுத்தாமல் இயேசுவை முதன்மைப்படுத்தினாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரமே நம்ம உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆமென். அவருக்கு பிடிக்காதது எதுவுமே என் வாழ்க்கையில் வேண்டாம். அது எவ்வளோ பெரிய கோபுரமாக வேணா இருக்கலாம், ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் வெறுக்கின்ற காரியத்தை கோட்டை போல எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய பாபேல் கோபுரம் மாதிரி நம்ம கத்தலாம். நமக்கு சொந்தமாக நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய அறிவினால, தாளந்தினால எத்தனையோ காரியங்கள் செய்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு சித்தமில்லாத காரியம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க நம்ம அனுமதிக்க கூடாது. அப்படி நம்ம அந்த பாதியிலே செல்லும் போது ஒரு நாள் அது முதிர்ச்சி அடையாது, அது நிறைவடையாது. பாதி வழியில் அது இடிக்கப்பட்டு விடும். அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது யாரு? அதுவும் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. பாஷைகளை தாறுமாறாக்கினார். முதலாவது ஒரு பிரிவினையும் ஒரு வேறுபாட்டையும், நீ இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறதே தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலேயே அந்த ஒரு காரியத்தை அவர் உருவாக்கினார் தனித்தனியாக. அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும் இந்த உலகத்தில் எத்தையோ அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அவங்களோடு தான் நீங்களும் ஜீவிக்கிறீங்க, பயணிக்கிறீங்க. நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் இயேசுவின் சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க. உங்கள் மூலமாக இயேசுவின் வெளிச்சம் அவர்களுக்கு கடந்து செல்லட்டும். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று பவுல் கூறினது போல, அது வரைக்கும் சவுலாக பார்த்திருந்த மக்கள் எல்லாருமே எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் அன்பை நற்கந்தங்களாய் வீசுகின்ற ஒரு நல்ல ஊழியர்களாக பார்த்தாங்க. அந்த ஊழியத்தை நாம் செய்யலாம், அனைவரும் மாறலாம். இயேசுவை போல, இயேசுவை போல நான் இருக்கக்கூடாது. உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் பார்க்குறவங்க என்ன பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கக்கூடாது? என்ன பார்க்கக்கூடாது. உங்கள் பேரை சொல்லி பார்க்கக்கூடாது. ஓ, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பார்க்கிறேன், உனக்குள்ள இருக்கிற நல்ல காரியத்தை நான் பார்க்கிறேன், நல்ல ஸ்வபாவத்தை பார்க்கிறேன். எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, இயேசுவை போல. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியனாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, நேசிக்கிறீங்க, மன்னிக்கிறீங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, மனதுருக்கிறீங்க. இனி நான் அல்ல, இதெல்லாம் கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது தான் இந்த மாறுபாடு, இந்த ஒரு மறுரூபம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். இந்த வித்தியாசம்தான் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வானந்தோறும் நம்ம சபைக்கு வருகிறது, சத்தியங்களை கேட்கிறது, ஆராதிப்பது எதுக்கு? நாம் அவரை போலவே மாற. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் மாற, நம்முடைய சுபாவத்தில் எல்லாத்துலேயும் மாறணும். ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில் ஏசப்பா என்னை மாற்றுங்க. நான் ஜெபம் பண்ணுறக்கு முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம எதற்காக ஜெபம் பண்ணுறோன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் அறிந்த தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவை காட்டிலும் நம்முடைய பரம தந்தை நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது தரணும், எந்த சூழ்நிலை தரணும், எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக டிசிப்ளினாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் தருவார். அதனால் இன்னைக்கு கேளுங்க, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கேட்போமா? ஃபாதர் அருமையாக எழுதின பாடல், இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்கிறோம். ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்யலாம்.
கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. பவுலை போல சொல்லுவோம். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக நோக்கி தொடருகின்றேன். ஒரு நாள் பரலோகத்துல என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கைகளை உயர்த்தி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அவர் என்னை விரும்பினார். அவர் என்னை நேசிக்கிறார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறவிடமாய் தெரிந்து கொண்டார். அழைத்தார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரஸ்தாபமாகும். கைகளவர்த்தி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஒரு சாமக்காரனை போல இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. அமைதியாய் ஒருபோதும் இருப்பதில்லை. எழுப்புதல் நான் காணும் வரை அமெரிக்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை.
எழுப்புதல் நான் காணும் வரை. பலவத்தை நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நற்கிரியை தோன்றினவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் ஆமென் நிச்சயமாய் முடித்திடுவார். காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஆமென் செம்மையாக செய்திடுவார். வாழ்க்கையில அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். ஒப்பு கொடுத்து நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும், காட்சியளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு மோசே தேவனோடு அவர் இடைப்பட்டு வரும்போது அவருடைய முகம் மிக பிரகாசமாக இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் பார்க்க கூட முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலைவெளியில் தீர்மானம் எடுங்கள். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு மறுரூபத்தின் நாட்களாக இனி வரும் நாட்களில் அமைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை காணும்போது கிறிஸ்துவை காண வேண்டும். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த மறுரூபத்தை நம்ம அனைவரும் காணணும். ஹல்லேலூயா. பிரதர், உங்ககிட்ட பேசும்போது தெய்வீக பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். உங்ககிட்ட பேசும்போது எந்த மாம்ச சிந்தையும் வரல. உங்ககிட்ட பேசும்போது ஆவியானவரை அடைகிறார். உங்ககிட்ட பேசும்போது ஆறுதல் அடைகிறேன். உங்களிடம் நான் பேசும்போது தேர்தல் அடைகிறேன். உங்களிடத்திலிருந்து வசனம் புறப்படும் போது என் வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறது. எனக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒருவர் தேவ பக்தி உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஆண்டில் கர்த்தர் நம் நடுவே இருந்து அவர் நம் நடுவே இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.